யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். மானிடராக பிறந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு மகத்தான ஒரு சக்தி இருக்குது. அது ஒவ்வொருத்தங்க ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க. அது குண்டலினி சக்தி அப்படின்னு, இன்னொரு ஆத்ம சக்தி, குரு யோக சக்தின்றான். ஆனால் எல்லாமே ஒரே சக்தியை தான் குறிக்குது. மனிதனுக்கிட்ட இருக்கக்கூடிய மகத்தான சக்தின்னா அதுதான் ஆத்ம சக்தி அப்படின்னு சொல்லலாம். இதை குரு யோக முறையில் கற்று யோக சக்தி அப்படின்னு சொல்கிறேன். இந்த சக்தி சொல்லப்போனால் நான் சொன்னது போல் மானிடராக பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இதுக்கு ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியை முறையாக பயன்படுத்தினார்கள் என்றால் அவருக்கும் அந்த வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் அடைய முடியும். அவர்கள் எண்ணுகிறபடி வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். அதுக்கான நிலையை உருவாக்கும். ஆக இதுக்கு ஜாதி மதம் என்பது கிடையவே கிடையாது. இது இறைவனால் மானிடருக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி. ஒரு சக்தி அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு குருமார்கிட்ட போகும்போது ஒவ்வொரு விதமான நிலையில் கற்றுக்கிட்டோம். ஒரு விதமாக அது தீட்சை வழங்குவார்கள் அவர்கள். அப்படின்னும்போது ஓகே, இவங்க வணங்குறது என்ன இப்படி இருக்குது, நம்ம அங்கே எடுத்தது இந்த மாதிரி வேறு விதமாக தீட்சை வழங்குறாங்க அப்படின்னு நமக்கு அது வித்தியாசம் தெரியும். அது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயந்தான். ஒரு குருவை சார்ந்து தான் அந்த சக்தி இயக்கம் இருக்குது. ஒரு குருக்கிட்ட அவர்கிட்ட என்ன மாதிரி நிலைகள் இருக்குது, என்ன மாதிரி தன்மைகள் இருக்குது, அந்த சக்தியை வாழ்க்கையிலலாம் பயன்படுத்த முடியுமா, அல்ல அந்த குருவாகப்பட்டவர் அவர் இடத்துல உண்மையான அந்த தெய்வீக நிலை இருக்கா, ஞானம் இருக்கா, அப்படின்லாம் அந்த நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு அது சக்தி பயனுள்ளதாக இருக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.